ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்பெக்ட்ரம் புக்கோடைய ரிவ்யூ பார்க்கலாம். இந்த புக்கு என்ன இயர் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1600 to 1947. அந்த இயர் ஃபுல்லாகவே இந்த ஒரு புக்கில் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் கூட இந்த புக்கு தான் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு டீட்டெயில்டான ஒரு கான்செப்ட் இந்த புக்கில் இருக்கும். எல்லாமே இருக்குது இந்த புக்கில். இந்த புக்கை மிஸ் பண்ணிவிட்டு போகாதீங்க எக்ஸாமுக்கு. இந்த புக்கை எப்படி படிக்கணும்னு நான் சொல்லணும் அப்படின்னா, நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த புக்கு ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணிடுங்க. சிலபஸில் இருக்க டாபிக் மட்டும் ரீட் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த ஒரு டாபிக்னால் அந்த ஒரு டாபிக் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரியும்ல எந்த கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுமாரி தான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் பெண்ணால் ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதுமாரி கான்செப்டாக இருக்கிறது எல்லாம் எந்த எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் எல்லாத்தையும் நான் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி நான் அதை படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். இப்போது எனக்கு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த இதில் பேக் சைடில் இங்கே பாருங்கள் சம்மரி கொடுத்துருக்காங்களே, அந்த சம்மரி எல்லாத்தையும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டிங்கன்னா எல்லா கான்செப்டும் உங்களுக்கு அதிலே கிடச்சிரும். இப்போ நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு லெசன்லேயும் நான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை சர்க்கிள் பண்ணி வச்சுப்பேன்ல, அதை எடுத்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன் எனக்கு புரிகிற மாதிரி. இதுமாரி படிச்சிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் ஸ்பெக்ட்ரம் புக்கை நீங்கள் கவர் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். இது லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இதிலே எழுதிட்டேன். மறுபடியும் நான் அந்த புக்கை எடுக்க மாட்டேன். அதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்க்யூ.